அனுதினமும் ஆண்டவரோடு காலைதோறும் புதிய கிருபை. இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே அவருடைய புது கிருபை சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்னிடத்திலே வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று. என் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இயேசுவை நம்பி அவரிடத்தில் வருகிறார்களோ, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. அவரிடத்தில் வருகிற எவரையும் அவர் அற்பமாக எண்ணினதும் இல்லை. நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று அவர் புறம்பாக்கினதும் இல்லை. தகுதியான பின்பு இயேசுனிடத்தில் வருவதல்ல, இயேசுனிடத்தில் வந்த பின்பு அவரே நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆதலால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவ சோதனைகளில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி வந்து விடுங்கள். அவர் பாதப்படியிலே தஞ்சமாகுங்கள். அவர் எவ்வித நெருக்கமாயிருந்தாலும் எல்லா போராட்டங்களிலும் இருந்து நிச்சயமாய் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆதலால் நீங்கள் எங்கு எந்த நிலையில் இருந்தாலும் அவரை கிட்டி சேருங்கள். அவர் ஒரு நாள் உங்களை புறம்பே தள்ளுகிறதில்லை. உங்களுடைய வார்த்தையை கேட்காமல் அவர் உங்களை புறக்கணிக்கிறதும் இல்லை. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்கள் முகங்கள் நிச்சயமாய் பிரகாசமடையும். மகிமையின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உம்மிடத்தில் வருகிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய வேலைக்காரனாக நான் இவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே. காட் பிளஸ் யூ. எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவரையே சார்ந்து வாழ பழகுங்கள். ஆமென்.